ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே, நீ கலங்கிடாதே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை நிறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபவாச நாட்களிலே நாம் கிட்டத்தட்ட இந்த உபவாச நாட்களை முடிக்கின்ற ஒரு தருவாயிலே நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த வாரத்திற்குள்ளாய் நாம் அடியெடுத்து குழைக்கும்படியாய் ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்திலே இயேசுவினுடைய அன்பை குறித்து நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. 2 வசனங்களை நான் திருமறையிலிருந்தே நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் இந்த வசனம். இயேசுவினுடைய அன்பை விவரிக்கின்ற ஒரு வசனமாய் இந்த வசனம் இருக்கின்றது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிற வசனங்களாய் இருக்கிறது. வருகிற பெரிய வெள்ளி தினத்திலே இயேசுவினை கல்வாரி சிலுவையிலே அறைந்த அந்த நிகழ்வையும் 7 வார்த்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சமயத்திலே இயேசுவினுடைய அன்பை குறித்து நாம் தியானிப்பது சால சிறந்ததாய் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இயேசுவினுடைய அன்புக்கு நாம் பார்க்கிற பொழுது அளவில்லாத ஒரு அன்பு. உலக பிரகாரமாய் மனிதர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எல்லாம் ஒரு லிமிட் இருக்கும், ஒரு அளவு இருக்கும். ஆனால் இந்த அண்ட சராசரத்திலே ஒரே ஒருவருடைய அன்பு மாத்திரம்தான் அளவில்லாத அன்பு. அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாய் நாம் பார்க்கிற பொழுது நிபந்தனையற்ற அன்பு, இயேசுவினுடைய அன்பு. ஆங்கிலத்தில் எப்படியாய் சொல்வார்கள், அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனை இல்லாத ஒரு அன்பாய் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இருக்கின்றதை நாம் காண்கிறோம். இயேசுவினுடைய அன்பு தியாகமானது, மன்னிப்பை அடிப்படையாக கொண்டது அவருடைய அன்பு. அந்த அன்பிற்கு பின்பதாக தான் இந்த மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ், இந்த தியாகமானது அடங்கி இருக்கிறது. சிலுவையில் தம்மையே ஆண்டவர் தியாகமாய் பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பிற்கு அளவில்லை. இயேசு எந்த அளவிற்கு தன்னுடைய சீடர்களை அவர் நேசித்திருந்தாரானால் அவருடைய பாதங்களை ஆண்டவர் கழுவுகின்றார். அளவில்லாத அன்பு. எத்தனையோ பல பாவங்களை செய்தவர்களை ஆண்டவர் இருக்கின்ற வண்ணமாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். He accepted as they are. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட பாவம் செய்தார்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் நேசித்த ஒரு ஆண்டவராயிருக்கிறார். அளவில்லாத அன்பு. சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகளை தொட்டு சுகமாக்கினார். அளவில்லாத அன்பு நம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பு. சிலுவை தியாகம், மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தம்மை தாமே தியாக பலியாய் கொடுத்தது
ஆண்டவருடைய அன்பின் உச்சக்கட்டமாயிருக்கிறது. யோவான் 15:13 அரசராக அவர் இருந்தும் தாழ்மையின் அடையாளமாக அவர் பவனி வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு சாதாரண கழுதியை தெரிவு செய்து அதிலே ஆண்டவர் பவனி செய்வதை நாம் காண்கிறோம். பாவிகளை மன்னிப்பதிலே ஆண்டவருடைய அன்பினுடைய உச்சத்தை நாம் காண முடியும். பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நியாயம் தீர்க்காமல் நீ போ, இனி பாவம் செய்யாத என்று மன்னித்து அவளுக்கு வாழ்வு கொடுக்கின்ற அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் அளவில்லாத அன்பு. எதிரிகளையும் அவர் நேசிக்கின்ற அன்பு. ஒரு சிலருக்கு ஒரு சிலரை மாத்திரம்தான் நமக்கு பிரியமானவரை நேசிப்போம். ஆனால் இயேசுவினுடைய அன்பு எதிரிகளையும் நேசித்த ஒரு அன்பா இருக்கிறது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையிலே சொல்கிறார், தன்னோடு கூட 3.5 ஆண்டு காலம் அனுபவித்தவர்கள், உண்டவர்கள், பலவிதமான அற்புத அடையாளங்களை, சுகங்களை பெற்றவர்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது இயேசுவினுடைய உயர்ந்த பண்பிற்கும் உன்னதமான அன்பிற்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் இந்த அன்பு இருக்கிறது. சுமை சுமர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தந்து கனிவோடும் மனத்தாழ்மையோடும் அனைவரையும் அரவணைத்ததே இயேசுவினுடைய அன்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவர் நமக்காக ஜீவனையே தந்தார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஜீவனையே தந்தார். பிரியமானதிலே நாம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல், தெரிந்த ஒரு பாடல், அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும், அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அந்த அன்பை நம்மால் விவரிக்க முடியாது. இப்படியாக சொல்வார்கள், இயேசுவினுடைய அன்பை எழுதுவதற்கு இந்த வானத்தையே பேப்பராக்கி, கடலில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் மையாக்கி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி பேனாவாக்கி அதை நிரப்பி எழுதினாலும் இயேசுவினுடைய அன்பை விவரிக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அன்பை இந்த நாட்களில் நாம் உணர்ந்து அந்த அன்புக்கு மாத்திரம் நாம் அடிபணிவோம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அளவற்ற அன்பை எங்கள் மீது பொழிகின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். குறிப்பாய் இந்த பரிசுத்த வாரத்திலே நீர் எங்கள் மீது பொழிந்த அன்பை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அன்பிற்கு நாங்கள் எந்த அளவுக்கு பாத்திரம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் அன்பை பெற்றிருக்கிறோம், அந்த அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அந்த அன்பை நாங்கள் உம்மிடத்திலும் காட்ட, எங்களோடு சக மனிதரிடத்திலும் அந்த அன்பை நாங்கள் காட்ட எங்களுக்கு கிருபை செய்திடும். இந்த பரிசுத்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்முடைய கல்வாரி அன்பிற்கு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.